அண்மை காலமாக செல்ல பிராணிகளான நாய்களால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது? செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை என்பது தொடர்பாக தற்போது பார்க்கலாம். செல்ல பிராணிகள் வளர்ப்பு என்பது ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படும். அந்த வகையில் உலகின் பல்வேறு நாடுகளில் பல தரப்பினரும் நாய், பூனை தொடங்கி சிங்கம், புலி வரை வளர்த்து வருகின்றனர். ஆனால் இந்த செல்ல பிராணிகள் வளர்ப்பில் எப்போதும் முதலிடம் வகிப்பவை நாய்கள்தான். அண்மை காலமாக தெருநாய்கள், வளர்ப்பு நாய்கள் மனிதர்களை கடிப்பது, வாகனங்களில் செல்பவர்களை துரத்துவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. வெயில், குளிர் போன்ற காலநிலை மாற்றங்கள் நாய்களின் ஆக்ரோஷத்திற்கு காரணம் என்று கூறப்பட்ட நிலையில், இது போன்ற காரணங்களாலே இருசக்கர, 4 சக்கர வாகனங்கள் அதிவேகமாக செல்லும் போது நாய்கள் ஆக்ரோஷத்துடன் துரத்துவது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன. தெருநாய்கள் கடிப்பது, துரத்துவது போன்ற சம்பவங்கள் ஒருபுறம் இருந்தாலும், அண்மை காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம், தெருவில் வளரும் நாய்கள் மனிதர்களை பார்த்து பழகி விடுகின்றன. ஆனால் வீட்டு நாய்கள் பெரிதாக சமூகமயமாக்கல் அடையாமல் வீட்டிற்குள்ளேயே இருப்பதால் புதியவர்களை பார்க்கும்போது பயந்து ஏதோ ஒரு தூண்டுதலால் ஆக்ரோஷமாகி விடுவதாக மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை பொறுத்தவரை அவைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறிப்பால் அவை உணர்த்துகின்றன. எப்போதும் பதற்றமாக காணப்படுவது, நடுக்கம், பிறர் தொடுவதை விரும்பாதது, அருகில் செல்லும் போது கோபமாக சத்தமிடுவது போன்ற செயல்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். இது போன்ற அறிகுறிகளை கவனித்து மருத்துவர்களிடம் அணுகி அவர்களின் ஆலோசனையின்படி செயல்படுவது அவசியம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நாய்கள் வளர்ப்பதற்கான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஒருவர் ஒரு நேரத்தில் ஒரு செல்ல பிராணியை மட்டுமே வெளியே கொண்டு வர வேண்டும். வெளியே கொண்டு வரும் பிராணிக்கு உரிமம் இருக்க வேண்டும். செல்ல பிராணிக்கு காலர்பட்டையுடன் கூடிய இணைப்பு கயிறு அறிவித்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். மனிதர்கள் இயல்பாக பழகாத நாயாக இருந்தால் கண்டிப்பாக முகவாய்கள் அணிவித்தாக வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன.